Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 9 கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் நம்ம ஆசை வந்து ஜிம்முக்கு வெளியே நின்னுகிட்டு இருப்பான். அன்னியார ஹினாட்டா பால் அடிச்சுட்டு இந்த அடி போதும் தான் நாக்கமா கூட விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆசை வந்துட்டு என்ன நாக்கமா கூட விளையாட போறாங்களா அப்படின்னு ஒரு சாக்கோட நின்னுகிட்டு இருக்கான். அன்னியார பின்னாடி டைச்சி வர்றான். டைச்சி வந்துட்டு ஆமா எங்களுக்கு நாக்கமா கூட ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அன்னியார பின்னாடி திரும்பி பார்த்தா இது நம்ம ஆசைக்கு கொய்யால நில்றா என்னைய பார்த்து எங்கடா ஓடுற அப்படின்ற மாதிரி நம்ம டைச்சி கேட்க அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். இல்லப்பா எனக்கு உன்னைய பார்த்தா பயமா இருக்கு நீ வேற பைத்தியம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நான் ஒன்னும் பைத்தியமெல்லாம் இல்ல ஒழுங்கா நில்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா நம்ம நாக்கமா கூட மேட்ச் போட்டு பல வருஷம் ஆச்சு. ஒரு காலத்துல நம்ம டீம்ல ரொம்ப பெரிய ரைவல்ரியா போய்கிட்டு இருந்தது. பட் இப்ப நம்ம டீம் ஒண்ணுமே இல்லாம இருக்குது. ஆனா இப்ப மறுபடியும் நம்ம யாரும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப இந்த வாட்டி கேட் வெர்சஸ் க்ரோ கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி டைச்சி சொல்றான். நம்ம இதுக்கு முன்னாடி நாக்கமா டீமை பத்தி கேள்விதான் பட்டிருக்கோம். இது வரைக்கும் நான் கூட அவங்க கூட லேண்டது இல்ல. பட் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஆட போறதுனால எனக்கே கொஞ்சம் ஹைப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன் டைச்சி. அதுக்கு நம்ம ஆசைக்கு நான் இப்ப திரும்ப வந்தா கூட சூகவாரா நிஷினோயா மூஞ்சில எப்படி முழிப்பேனே தெரியல அப்படின்னு சொல்றான். ஏன்டா ஆளுதான் இப்படி மாடு மாதிரி இருக்கு அவங்களுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி டைச்சி சொல்றான். நீ ஒன்னும் அவங்கள பத்தி எல்லாம் நினைக்காத அவங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே டைச்சி அங்க இருந்து கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி கடைசி அங்க நின்னுட்டு ஒன்னு சொல்றான். உனக்கு இப்போ வாலிபால் மேல கொஞ்சம் அளவு இருந்தாலும் நீ திரும்ப வரதுக்கு அதுவே ஒரு காரணமா இருக்கும். சோ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்தபடியே யூகாயோட கடையை கட்டுறாங்க. அவரு கடைக்குள்ள பாட்டு பாடி ஜாலியா பண் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி வந்து கண்ணாடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் அவர் திரும்பி பாக்காரு. அட்டா கொய்யால இங்க என்னடா பண்ற அப்படின்னு வெளியே வந்து கேட்காரு. மறுபடியும் என்ன எதுவும் கோச்சா கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்காரு. ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றேன். கண்ணாடியும் இங்க பாரு நான் பல வாட்டி சொல்லிட்டேன் கோச் எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அது எங்க தாத்தாவோட வேலை எனக்கு அது செட் ஆகாதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ அப்படியா இப்ப நாக்கமா கூட நாங்க மேட்சுக்கு போறோம்னு சொன்னா கூட நீ இப்படிதான் சொல்லுவே அப்படின்ற மாதிரி கேட்கா. இன்னது நாக்கமா கூட மேட்சுக்கு போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தோட கேட்காரு. ஆமா ஒரு ட்ரைனிங் கேம்ப் இருக்கு. அந்த ட்ரைனிங் கேம்ப் முடிச்சுட்டு கடைசி அவங்க கூட தான் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு கண்ணாடி. இங்க பாரு எனக்கு வாலிபால் மேல லவ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. பட் என்னால இப்ப அந்த ஜிம்முக்குள்ள வர முடியாது அப்படின்ற மாதிரி யூகாய் சொல்றாரு. அதுக்கு நம்ம கண்ணாடி எதுக்கு உங்களுக்கு எதுவும் அங்க பேட் மெமரிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்காரு. இல்ல இல்ல எனக்கு அங்க நிறையவே நல்ல நல்ல நினைவுகள்லாம் இருக்கு. அதனாலதான் எனக்கு அங்க வர பயமா இருக்கு அப்படின்றாரு. அந்த ஜிம்மும் சரி அங்க இருக்க கிளப் ரூமும் சரி இன்னும் கொஞ்சம் கூட மாறல. நான் அங்க கொஞ்சம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். பட் எனக்கு அங்க மெமரிஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ உங்களுக்கு அந்த நாள் ஞாபகம்லாம் வருதா அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணாடி கலாய்க்கும். அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அதாவது நாக்கமாவோட கோச் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு பதில் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீம்ல செட்டர் போட்ட ஒருத்தர் தான் கோச்சா இருக்கிறான். அவன உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம்ல தான் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம கோச் யூகாய் அந்த டீம்ல அந்த 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செட்டரா இருந்த ஒருத்தரும் கடைசியா அவங்க கை கொடுத்துட்டு நம்ம நேஷனல்ஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிரிஞ்சிருப்பாங்க. கண்ணாடி வந்து இவனை வெறுப்பேத்த பாக்குறான். அந்த கோச் வந்து நம்ம டீம் ஜூனியர் பசங்களை வின் பண்ணா உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி என்னது என்னை கோவப்படுத்தி பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாடா தக்காளி மோதி பாத்துக்கலாம். பிராக்டிஸ் மேட்சா இருந்தா டோர்னமெண்டா இருந்தா அவன் கூட நான் தோக்க மாட்டேன். இது கோச் வெர்சஸ் கோச் வா போலாம் அப்படின்னு கூட்டு போயிடுறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு போன் காலும் பண்ணிட்டு தான் வர்றாரு. இப்ப ஜிம்ம காட்டுறாங்க. நிஷினோயா வந்து உட்காந்து கையை வச்சு ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை டனகா பார்த்துட்டு கேட்கறான். ஆமா நீ சஸ்பெண்ட் பண்ண டைம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி. நான் வந்து கேர்ள்ஸ் டீமோட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது பால் வந்து பிளாக்ல பட்டு பின்னாடி விழுகிறதெல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி கத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நிஷினோயா எந்திரிச்சு நிக்கும் போது டனகா வந்து அவனோட கையை பாக்குறான். அவனோட கையில ஃபுல்லா அடிபட்டு காயங்களா இருக்குது. டனகா ஒரு ஆனந்தத்தோட நிஷினோயா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஜிம்முக்குள்ள கண்ணாடி என்டர் ஆகிறாரு. அவர் வரும்போதே கோச் யூகாயை கூட்டு தான் வராரு. இவர் தான் உங்களோட புது கோச் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. டனகா வந்துட்டு இவரை பார்த்துட்டு என்னது இந்த பண்ணு கடைக்காரே நம்ம கோச்சா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம கண்ணாடி வந்துட்டு இவர் தான் நம்ம பழைய கோச் யூகாயோட பேரன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அவர் வந்துட்டு நான் தான் உங்க கோச் இதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்கூல்ல தான் லேண்ட பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த நாக்கமா கூட மேட்ச் முடிகிற வரைக்கும் தான் நான் உங்களுக்கு கோச்சா இருப்பேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. சரி இப்ப பேச நேரம் இல்ல இப்ப எல்லாம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கான ஆப்பனன்ஸ் நான் வர சொல்லியிருக்கேன் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யூகே வந்து அடுத்து அப்படியே கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒருத்தனும் காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஒருத்தனும் வரமாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. யாமகுச்சி டச் போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு பால் வந்து அந்த சைடு தள்ளி போயிடுது. அந்த பால் வந்து ஒருத்தர் எடுத்துறாரு. பின்னாடி இன்னொரு முன்னேற வர்றாங்க. வந்துட்டு ஓ இந்த இடத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாமகுச்சி வந்து நீங்களா யாரு அப்படின்ற மாதிரி கேட்க நாங்களும் இந்த ஸ்கூல்ல லேண்டவங்க தாப்பா இப்ப கிளப் டீம்ல இருக்க உங்களோட சீனியர்ஸ் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே நம்ம கோச் யூகேயோட செட் தான். சோ அந்த செட் பசங்க தான் இவங்கலாம். சரி இப்ப மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கோச் யூகே கேட்காரு. இவங்களும் எல்லாம் ரெடி ஆயிடுறாங்க. அந்நேரம் நிஷினோயா ஒரு மூலையில நின்னுகிட்டு இருக்கா. அந்நேரம் கோச் யூகே வந்து கேட்காரு நீ எதுக்கு இங்க லாட போகாம இருக்க போய் லாடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்நேரம் நம்ம டைசி வந்துட்டு இல்ல இல்ல லாட இன்னும் ரெடி ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன எதுவும் இவனுக்கு இன்ஜுரி இருக்கா அப்படின்ற மாதிரி கோச் கேட்காரு. அதெல்லாம் இன்ஜுரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி டைசி சொல்றான். அப்பனா ஒண்ணு பண்ணு எங்க டீம் கூட வந்து லாடு அங்க 4 பேர் தான் இருக்காங்க. சோ நீயும் போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம நிஷினோயாவும் சரியா அக்செப்ட் பண்ணிட்டு போறான். அந்நேரம் ஹினாட்டா வந்து ஜன்னல் எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. அந்நேரம் ஆசைக்கு வரான். டே ஆசைக்கு வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஐயோ இந்த ஹினாட்டா பையன் பாத்துட்டானே இல்லடா நான் லாடெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி ஆசைக்கு சொல்ல ட்ரை பண்றான். ஆனா கோச் வெளியே வந்துட்டு இங்க பாரு நீ யாரா வேணா இருந்துட்டு போ உனக்கு வாலிபால் ஆட தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்காரு. ஆமா நான் விங்ஸ் பேக்கர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ என்னவோ இருந்துட்டு போ இப்ப எங்க டீமுக்கு ஆள் இல்ல வந்து லாடு அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறாரு. அவனும் பல நாள் கழிச்சு ஆர்வத்தோட அப்படியே மெதுவா உள்ள வர்றான். ஷூவை கையில வச்சுக்கிட்டு ஆசை உள்ள என்ட்ரி ஆகிறான். நிஷினோயா அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கடுத்து நம்ம கோச் வந்து இப்ப இன்னும் ஒரே ஒரு செட்டர் மட்டும் வேணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. நான் கூட செட்டர் போடலாம் பட் இருந்தாலும் நான் இவங்களோட கேம் பிளே எல்லாம் இப்ப இருக்குன்னு பாக்கணும். அதனால என்னால முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம டீம்ல இருந்து அந்த டைச்சிட்ட கேட்காரு. இங்க பாருங்க உங்கள்ட்ட 2 செட்டர் இருக்காங்களா ஒரு செட்டர் இங்கிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்காரு. காயாமா சுகாரா 2 பேரும் அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க. சுகாரா முன்னாடி வந்துட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். காயாமா வந்துட்டு நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சுகாரா வந்துட்டு ஆசையை பார்த்து பேசுறான். ஃபர்ஸ்ட் காயாமா ஸ்கூலுக்குள்ள வந்தப்ப நான் அவன் கூட போட்டி போட்டு எப்படியாவது அவனை வின் பண்ணணும்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கிறேன். ஏன்னா ஒரு செட்டரோட வேலை டீமுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். அவன் தான் டீமுக்கு எல்லாமே அது என்னால முடியல. நான் இன்னும் செட் பண்றதுக்கு ரொம்பவே நர்வஸா தான் இருக்கேன்.
என்னோட ஒரு சில பால்லாம் ஈஸியாவே பிளாக் பண்ணிடுறாங்க. அப்படியே அதுக்கு முன்னாடி மேட்ச்ல ஆசகிக்கு என்னால ஒழுங்கா செட் பண்ணவே முடியல. நான் எல்லா பாலும் செட் பண்றேன், ஆனா எல்லா பாலும் பிளாக்கா தான் ஆகுது. சோ என்னோட ஸ்கெட்டிங் ஸ்கில் இன்னும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல. அதனால இப்ப நான் ஆசகி உனக்கு ஒரு வாட்டி செட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், எனக்கு சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே காகியாமாவை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு காகியாமாவும் ஆமா நானும் தோக்க மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சூகாவரை வந்து ஒரு பால் சூப்பரா செட் பண்றான். அங்க சீனியர் வந்து சூப்பரா அட்டாக்கிங் பண்ணி பாயிண்ட் வாங்குறாரு. ஹே தம்பி உன்னோட செட்டிங் சூப்பரா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நிஷினோயா வந்துட்டு சூப்பரா செட் பண்ற சூகா அப்படின்னு சொல்றான். இல்ல அவங்களே என்னோட சீனியர்ஸ் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா பாலையும் அடிச்சுக்கிறாங்க. பட் என்னோட செட்டிங்கை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆசை வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சுகவாரா என்ன இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டா, நான் போன வாட்டி பார்த்ததோட இப்ப ரொம்பவே கான்பிடென்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அண்ட் நிஷினோயா அவன் ஆஸ் வெல் அஸ் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நான் இங்க எதுக்கு இப்ப வந்தேன், விளையாட சும்மாவா வந்திருக்கேன், நான் என்னோட பெஸ்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்நேர காகியமா ஃபாஸ்டா ஒரு பால் செட் பண்றேன். ஹினாட்டா வழக்கம் போல ஒரு குயிக் அட்டாக் போடுறான். எல்லாரும் மிரண்டுறாங்க. அங்க இருக்க சீனியர் ஒருத்தர் என்னடா இவன் ஜம்ப் பண்ண சொன்னா பறந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோச்சுக்கு வாய பழந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி கண்ணாடி அவரோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்நேரம் ஆசகிக்கு போன எபிசோட்ல ஹினாட்டா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. நான் ஜம்ப் பண்ணி அடிக்கிறப்ப நெட்டுக்கு மேல இருந்து அந்த சைட பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இல்லையா. சோ அப்படியே இங்க கட்டாயி நம்ம ஆசகிக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் ஆசகி நினைச்சுக்கிட்டு இருப்பான், இந்த நெட்டுக்கு மேல போய் நான் அந்த சைட பாக்கணும்னு சொல்லிட்டு. பட் அவனை தடுக்கிற மாதிரி ஒரு சுவர், அதாவது அந்த பிளாக்ன்ற ஒன்று இருக்கும். அன்னைக்கு நடந்த மேட்சை காட்டுறாங்க. அதுல ஆசகி அடிக்கிற எல்லா பாலும் பிளாக்ல தான் மாட்டுது. நிஷினோயாவும் பின்னாடி இருந்து எவ்வளவு ட்ரை பண்றான். பட் அவன் எடுத்தாலும் அடுத்த ஆசகியால அடிக்க முடியல. அங்க இருந்து ஆடியன்ஸ் யார் இந்த ப்ரோ ரொம்பவே சூப்பரா வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்க இருந்தாலும் உழுந்து எடுக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த ஏஸ் இருக்கானே அவன் சரியாவே விளையாட மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து சுகாரா கையில போய் செட்டிங் நிக்குது. அந்நேரம் ஆசை வந்து எதுவுமே கேட்காம அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். ஆசை அவனுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் இப்ப செட் பண்ணுன்னு சொல்லி கத்தி கேட்கணும், நான் கேட்டு இன்னும் நிறைய பாயிண்ட் வாங்கி தரணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா எங்க நான் கேட்டு என்னால பாயிண்ட் வாங்கி தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவனை ரொம்பவே தடுக்குது. இப்ப நிஷினோயாவும் பின்னாடி இருந்துகிட்டே ஆசை உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான். நம்ம சுகாராவும் என்ன ஆசை இன்னும் ரெடி ஆகல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். டைச்சி வந்து வேற வழியே இல்லாம நீ சுகா பின்னாடி எனக்கு போட அப்படின்ற மாதிரி சொல்றான். டைச்சி அடிக்கிறான். பட் அதுவும் பிளாக்ல மாட்டிடுது. பாயிண்ட் 25-15 சொல்லி ஆப்போனன்ட் முடிச்சுறாங்க மேட்ச். அடுத்து அப்படியே மொத்த டீம் ஜிம்முக்குள்ள வராங்க. ஜிம்ல வந்து நிஷினோயா வந்து அவனை குறை சொல்லிட்டு இருக்கான். என்னாலதான் சரியா விளையாட முடியல, நான் மட்டும் கரெக்டா ரிசீவ் பண்ணிட்டு இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆசையை வந்துட்டு நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் என்னால திருப்பி அடிச்சு பாயிண்ட் வாங்கி தர முடியல, சோ நான் தான் எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்களால அடிக்க முடியாதா என்ன நீங்க சொல்றீங்க, லாஸ்ட் பாயிண்ட் உங்ககிட்ட தான் பால் வர மாதிரி இருந்தது, நீங்க நின்று கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா சூகா உங்களுக்கு போட்டிருப்பான், எதுக்கு நீங்க கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். சூகா வந்துட்டு ஆசையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இல்ல ஆசை ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருந்தா அதனாலதான் நான் பின்னாடி டைச்சிக்கு போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கு ஆசை வந்துட்டு சூகா ஒருவேளை எனக்கு போட்டதால என்னால அடிச்சு பாயிண்ட் வாங்கிருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நிஷினோயாக்கு ரொம்பவே கோவமாயிருது. நம்ம ஆசை சட்டையை பிடிச்சிடறான். இப்போ உன்னால ஒரு பால் அடிக்க முடியல, அடுத்த பால் அடிக்க முடியாதா, எதுக்கு நீ உனக்கு கிவ் அப் பண்ணிக்கிற, நான் இன்னும் பால கீழே உடலையே, கீழே உழுகிற வரைக்கும் நீ லேண்டு கிட்ட தான் இருக்கணும், அதான் ஓ வேலை அப்படின்ற மாதிரி சொல்றான். கணக்கா வந்து நிஷினோயா பிடிச்சு தடுக்கிறான். நிஷினோயா வந்து நான் தான் லிபரோ, நான் தான் டீமுக்குள்ள எல்லா வேலையும் பண்ணணும், எனக்கு தெரியும் என்னால உங்களை மாதிரி பாயிண்ட் எல்லாம் வாங்கி தர முடியாது, உங்களை மாதிரி ஸ்பைக் பண்ண முடியாது, எதுவுமே என்னால பண்ண முடியாது, ஆனா உங்களால ஸ்பைக் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க ஸ்பைக் பண்ணி பிளாக்ல மாட்டினாலும் அது உங்களோட தப்பு எல்லாம் கிடையாது, என்னோட தப்பு தான், நான் தான் ப்ராப்பரா ரிசீவ் பண்ணலன்னு அர்த்தம். நீ ஸ்பைக் பண்ணி பிளாக்ல மாட்டினா கூட நான் எந்த வித குறையுமே உனக்கு சொல்ல மாட்டேன், அதுக்காக நீ இந்த வாலிபால் விட்டு போறேன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்றான். ஆசை அங்க இருந்து எதுவுமே பேசாம அமைதியா கிளம்பிடுறான். நிஷினோயா வந்து இந்த மாதிரி ஆசையை சட்டையை பிடிக்கும் போது ஆக்சுவலா ஆசையோட கால் தவறி அந்த ஒரு தொடப்பம் வந்து உடையும். அந்த தொடப்பம் உடஞ்ச அன்னைக்கு தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அங்க உடையுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் போன எபிசோட்ல யாமகுச்சி வந்து அதை கீழே தூக்கி போடலாமான்னு கேட்டப்ப கூட சுகாவர வந்துட்டு இல்ல இது ஒரு நாள் ஒண்ணு சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அடுத்த நாள் காலையில நிஷினோயா வந்துட்டு ஆசை கிட்ட பேச வருவான், நீ எதுக்கு நேத்து பிராக்டிஸ் வரல அப்படின்ற மாதிரி. இல்ல என்னால இப்ப வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது, நான் அட்டாக்கரா ஒரு பெஸ்ட் அட்டாக்கர் கிடையாது, எனக்கு இப்ப வாலிபால் மேல இருக்க இன்ட்ரெஸ்டே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நிஷினோயாவும் கத்துவன் ஏன் அப்படிலாம் சொல்றேன். இதை கேட்டுக்கிட்டு இருந்த வைஸ் பிரின்சிபல் தம்பி இப்பெல்லாம் இங்க கத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு நிஷினோயாவும் அவரை தள்ளி விட்டுட்டு நீ போட அங்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அப்படி அவன் தள்ளி விடும்போது ஒரு போத்துட்டி வேற உடஞ்சு போயிடும். சோ வைஸ் பிரின்சிபல் கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டான்னு சொல்லி தான் ஆக்சுவலா நிஷினோயாவை சஸ்பெண்டே பண்ணிருப்பாங்க ஒரு மாசத்துக்கு. அப்படி பேசிட்டு ஆசைக்கு போய்கிட்டு இருக்கும்போது நீ மறுபடியும் ஸ்பைக் பண்ண ஆசைப்படல அப்படின்ற மாதிரி நிஷினோயா கத்துறான். ஆனா அவன் ஆசை கண்டுக்க கூட இல்லாத. அப்படி இந்த பிளாஷ்பேக் கட் பண்ணி பிரசன்ட காட்டுறாங்க. ஆசை வந்துட்டு நிஷினோயாவை பார்த்து நான் இப்ப ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த வாட்டி எத்தனை வாட்டி நான் பிளாக்ல மாட்டினாலும் பரவாயில்ல, யார் என்னை பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல, எத்தனை சவர எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் அட்டாக்கிங் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். வெல் இதைத்தான் அவங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நிஷினோயாவும் சொல்றான். நிஷினோயா அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறான் என்னோட வேலை பால் என்ன ஆனாலும் கடைசி வரை கீழே விடக்கூடாது அப்படின்னு. ஹினாட்டா சர்வீஸ் பண்றான். பால் வந்து ரொம்பவே முன்னாடி வந்துடுது. ஒருத்தர் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துறாரு. செகண்ட் டச் ஆனா மிஸ் ஆதான் போகுது. வேற ஒருத்தர் வந்து செட் பண்றாரு. டே வளர்ந்த பையன் அணியறா அப்படின்ற மாதிரி நம்ம ஆசையை சொல்லிடுறாரு. அவரு ஆசையை அடிக்க நடிகாயிடுறான். நிஷினோயா வந்து நினைக்கிறான் நான் என்ன ஆனாலும் பாலை கீழே விடக்கூடாது, நான் கீழே விடாம இருந்தாலே போதும், என்னோட ஏஸ் கண்டிப்பா பாயிண்ட் வாங்கி தருவாங்க டீமுக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கா. ஆசைக்கு பவரா அடிக்கிறான். காகியாமா கையில பட்டு பிளாக்ல உள்ளதான் உழுது. காகியாமாவே பார்த்து மிரண்டுறா, என்ன இவ்வளவு பவரா அடிக்காரு அப்படின்ட்டு. பட் அதுவும் பிளாக்ல தான் மாட்டிடுது. பட் பால் கீழே ஒழுகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம நிஷினோயா கையை விட்டுறான். டனாக்காவை ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை பத்தி நிஷினோயா பேசிருப்பானா. சோ அதனால குட் ஜாப்டா நிஷினோயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட அழுதுகிட்டு இருக்கேன். நீ எத்தனை வாட்டி பிளாக்ல அடிச்சாலும் நான் உனக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்கேன்றத மறந்துடாத. சோ உன்னோட வேலை மறுபடியும் நீ அவன்கிட்ட கேளு ஒரு பால் அப்படின்ற மாதிரி சொல்றான் நிஷினோயா. இப்ப பால் ஹைட் ஆயிடுச்சு எல்லாம் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். செகண்ட் டச் சுகாரா இப்ப செட் பண்ண ரெடி ஆயிடுறான். சுகாரா வந்துட்டு நான் இப்ப யாருக்கு போடுறது, ஒருவேளை நான் இப்ப ஆசைக்கு போட்டு மறுபடியும் அவன் பிளாக்ல மாட்டிட்டானா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நேரம் காகியாமா அந்த பக்கம் இருந்து கத்துறான். சுகாரா என்ன ஆனாலும் பரவாயில்ல
பரவாயில்ல, அவன் கடைசி வரை அடிக்கிற வரை நீ அவனுக்கே போடு அப்படின்னு சொல்றான். சூகா வந்துட்டு ஆமா என்னோட ஏசை தான் நான் முழுசா நம்பணும், ஆனா அவன் ரெடியாவே இல்லையே, அவன் அமைதியால நின்னுகிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நான் அவனுக்கு செட் பண்ணாலும் அதை ஃபோர்ஸ் பண்ணி அவனை ட்ரிபிள் பிளாக்ல நான் மாட்ட வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆசைக்கு வந்து அவன் டீம்மேட்ஸ் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயமா ஞாபகம் வருது, நான் இப்ப தனியா இல்ல, எனக்கு ஒரு டீம் இருக்குது, நான் தனியா இருந்து இந்த சமையெல்லாம் சமைக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாருமே அவங்களோட ரோல ரொம்பவே சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் இங்க சும்மா நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பின்னாடி இருந்த ஒரு சீனியர் பிளேயர் நான் இங்க ஃப்ரீயா இருக்கேன் எனக்கு செட் பண்ணு அப்படின்ற மாதிரி சூகாட்ட கேட்காரு. சூகா வந்துட்டு இந்தாங்க அப்படின்னு செட் பண்ண ரெடி ஆயிடுறான். திடீர்னு எல்லாரும் அலற மாதிரி சூகா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை கத்துறான். இன்னொரு வாட்டி எனக்கே நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு நிக்கிறான். நிஷினோயா டைசி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சூகா வந்துட்டு ஆமா என்னோட ஏஸ் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கிறான், நான் அவனுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஹைட்டான ஒரு செட், நெட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி, ஆசையோட ஃபேவரட்டான ஒரு செட்டிங் இது. ஆசையை வந்துட்டு என்னோட டீம் எனக்கு பின்னாடி இருக்குது, அது மட்டும் இல்லாம செட்ரு எனக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி பால போட்டுருக்கான். இனிமே நான் இங்க தனியா ஃபைட் பண்ண போறது இல்ல, இந்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பவரா பால் அடிக்கிறான். 3 பேர் கையில பட்டு பால் கையை விட்டு தெரிச்சுக்கிட்டு பின்னாடி விழுது. காகியமா டனாக்கா சூக்கி 3 பேர் நடுங்கிறாங்க, என்னடா பவர் இதுன்ட்டு. அண்ட் டைச்சி சூகா வர நிஷினாயா 3 பேர் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹினாட்டா இதுதான் ஏசா அப்படின்ட்டு வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஆசகி வந்துட்டு நான் தான் இங்க ஏஸ் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோடு முடியுது கூஸ்பம்ஸோட. ஃபைனலி கராசுனோ டீம் இஸ் பேக் இன் ஆக்ஷன். இதுக்கப்புறம் என்ன ஃபுல்லா சம்பவம் தான், ஒரே ஒரு பிராக்டிஸ் மேட்ச் தான், அதுக்கடுத்து ஒரு டோர்னமெண்ட் இருக்கு, ஃபுல்லா செம்ம என்டர்டைன்மெண்டா போகுது. சோ அதெல்லாம் நீங்க மறக்காம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு உங்களோட தாட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.